ஹாய் வணக்கம், இது உங்கள் கிரேசி பியா சேனல் அண்ட் நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கு வந்திருக்க இடம் வந்து ஒரு பிரியாணி கடை. ஸோ இது வந்து ரோயல் பிரியாணி அப்படின்னு சொல்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வெள்ளவத்தில் இருக்க மெரைன் டிரைவ் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டாக ஒரு சின்ன கடையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பெரிய கடையாகி மாடியெல்லாம் வச்சு ஆட்கள் வந்து டைனிங் பண்ணக்கூடிய மாதிரி செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்து இது ஓப்பன் பண்ண நாள்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் எங்களுக்கு வர கிடைக்கல. ஸோ இப்போ தான் வர கிடைச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்துட்டா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நாங்க வந்து இன்னைக்கு ராயல் பிரியாணி வந்தாச்சு. ஸோ வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நாங்க வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. பிரியாணியோ என்ன கடை போனாலும் மோஸ்ட்லி வந்து வேலா தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க? தம் பிரியாணி இருந்துச்சு, சிக்கன் பிரியாணி இருந்துச்சு அண்ட் பார்பிக்யூ சிக்கன் பிரியாணி இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்பிக்யூ சிக்கன் பிரியாணியும் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். பட் இவங்களோட மெனு வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உண்மையாவே இந்த ஷாப்பில் வந்து இருக்கணும். பட் இப்போ இருக்க சிச்சுவேஷனால் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலை. பிரியாணிலேயே வந்து மட்டன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, ப்ரோன் இருக்குது, பிளேன் பிரியாணி இருக்குது, பீஃப் பிரியாணி இருக்குது, பார்பிக்யூ சிக்கன் இருக்குது அண்ட் சிக்கன் பிரியாணியும் வச்சுருக்காங்க. பட் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து இவங்கள்ட்ட 3 பிரியாணி தான் இருக்குது. நான் மட்டன் தான் ஃபஸ்ட்டாக கேட்டேன். பட் மட்டன் இப்போ இல்லைன்னு சொன்னதால நாங்கள் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே சிக்கன் பிரியாணி தான் எடுத்தோம். அண்ட் ஒரு நல்ல விஷயம் இங்கே சவான் இருக்குது. மேபி ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷன் கொஞ்சம் பேண்டமிக்காக இருக்கிறதால வந்து பெட்ரோல் இதெல்லாம் கிடைக்காதால நிறைய ஷாப்ஸில் வந்து ஒன்று ஷாப்பை மூடுறாங்க. இல்லை நிறைய ஷாப்பில் மெனு எல்லாத்தையும் ரொம்பவே குறைச்சிட்டாங்க. பிகாஸ் ஆக்களும் வந்து பெட்ரோல் செலவழிச்சு வரமாட்டாங்களே, வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமே. அதனால நாங்களும் வந்து இதை வந்து நிறைய நாளாக வரணும்னு நினைச்சு கடைசியில் வந்து இந்த மாதிரி டைமில் வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணியை வந்து ட்ரை பண்ண முடியலை. பட் இன் ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் எல்லாமே ஓகே பேக் டு நார்மல் ஆனோன்னு திருப்பி வந்து ஒரு சவானோட எடுத்து கட்டாயம் காட்டணும். அண்ட் நாங்கள் வந்து உண்மையாகவே இங்கே வரும்போது வந்து ஓகே இங்கே டைனிங் இருக்காது. நாங்கள் எப்போ கீழே பார்ப்போம், பெருசாக இடம் இருக்காது. அப்போ டைனிங் இருக்காது, வீட்டை கொண்டு போய் செய்கிறேன்னு தான் இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக மேலே போய் பார்த்தோம், நல்லா இருக்கு, ஏசி எல்லாம் போட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வடிவா வந்து நீட்டாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப குட்டி குட்டியா இன்டீரியர் எல்லாம் பண்ணி வடிவா செஞ்சிருக்காங்க. ஒரு டீசென்ட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப இருக்க இந்த ஷாப்ல இருந்து ஒரு 2 ரோட் தள்ளி வந்து இருந்தாங்க. ஒரு சின்னனா ஒரு ஷாப்ல வந்து இருந்தாங்க. அப்ப வந்து எங்களோட ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி சொல்லுவார், நல்லா இருந்தது டேஸ்ட், இவங்களோட பிரியாணி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுதான் மெயின் ரீசன் இன்னைக்கு நாங்கள் அதை ட்ரை பண்றதுக்கு. அப்ப வந்து இவங்க வந்து டேக் அவேஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. செம கூட்டமா இருக்கும், நான் பார்த்துருக்கேன். நாங்களும் யோசிச்சிருக்கோம் ஓகே இங்க ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க கொஞ்சம் பெருசாகவே கட்டி கொஞ்சம் இங்கால வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. பட் இந்த பேண்டமிக்கால கொஞ்சம் சொதப்பிட்டு. பட் எனிவேஸ் இவங்க கிட்ட அது மட்டும் இல்லாமல் டெசர்ட்ஸ் இருக்குது, மில்க் ஷேக்ஸ் இருக்குது, லஸ்ஸி இருக்குது, கரீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கறி எல்லாம் வச்சுருக்காங்க. பார்பிக்யூ வந்து சிக்கன் பார்பிக்யூ கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து பீஃப் எல்லா ஐட்டமுமே கொடுக்குறாங்க. மற்றது கண்டிப்பாக ஹலாலாக தான் இருக்குமென்னு நம்புறேன். ஹலால் தான். மற்றது வந்து செட்டுக்கு வந்து நீங்கள் குலோப் ஜாமுன் எடுக்கலாம் அண்ட் வட்டலப்பம். ஸோ ரெண்டும் தான் காணும். ஸோ ரெண்டும் இருக்கு உங்கள்கிட்ட. ஸோ இப்போ இருக்கா வட்டலப்பம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத பார்த்தேன். கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 மணி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவங்க வந்து ஊபர் ஈட்ஸ் அதுலேயும் இருக்காங்கன்னு நம்புறேன், ரைட்? எஸ், ஊபர் ஈட்ஸில் இருக்காங்க. அண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடுண்டே சொல்லலாம். அல்லது வந்து இப்போ வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவாக மாறிக்கொண்டிருக்கிறதால இவங்களும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாறிட்டாங்க. இவங்களோட முந்தின ப்ரைஸ் எங்களுக்கு வடிவ தெரியல. ஸோ இப்போதைய ப்ரைஸ் வந்து சிக்கன் பிரியாணி வந்து 1200 சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சிக்கன் பிரியாணி வந்து 1650. நார்மல் பிளேன் பிரியாணி எடுத்தீங்கன்னா 780. ஸோ மட்டன் பிரியாணி இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு வந்து 1650. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அந்த ப்ரைஸ் வந்து ஓகே. மேபி இப்போ தான் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கிழமைக்கும் 10% சொல்லி கூடிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து முந்தி இருந்த ப்ரைஸுக்கும் இப்போ இருக்க ப்ரைஸுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இங்கே வரும்போது இது ஒரு எக்ஸ்பென்சிவ் சைடுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் யார்ட்ட சேலரியும் மாறல, எல்லாட்ட வாழ்வாதாரம் தான் மாறி இருக்கு. ஸோ ஓகே, இனி நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது வந்தோன்னே மாறும். ஓகே, நாங்கள் ஆர்டர் பண்ண 2 பிரியாணியும் வந்துட்டு. ஸோ இது வந்து
தம் பிரியாணி அண்ட் இது வந்து பார்பிக்யூ பிரியாணி. ஸோ இது வந்து அவங்கள்ட்ட இருக்கிறதுல 3 வெரைட்டிஸில் நாங்கள் 2 ஆர்டர் பண்ணேன். ஸோ இது 2 அண்ட் இதுக்கு வந்து ரைத்தாவும் ஒரு குழம்பும் கொடுத்துருக்காங்க. ரைத்தான்னு சொல்கிறது வந்து வெங்காய சம்பல். ரைஸ் சொல்லணும்னு சொன்னால் ரொம்பவே ரீசனபிளாக வந்திருக்கு, ஒரு பெரிய குவான்டிட்டி வந்திருக்கு. பார்பிக்யூ சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கன் பீஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. பட் வந்து ஊமலங்கட தம் பிரியாணிக்கு வந்து சிக்கன் பீஸ் வந்து ரொம்பவே குட்டி ஆகிட்டு பட் ரைஸ் வந்து சேம் அளவுலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ எந்த பிரியாணி எடுத்தாலும் வந்து ரைஸ் வந்து சேம் தான், எல்லாமே தம் மெத்தடில் செஞ்ச ரைஸ் தான். ஸோ தம் பிரியாணிக்கு வந்து அதோடய வந்து சிக்கன் வந்திருக்கு. பார்பிக்யூக்கும் வந்து தம் ரைஸ் தான் வரும், சிக்கன் மட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ சிக்கன் பிரியாணி எடுத்தீங்கனாலும் சேம் ரைஸ் டிஃப்ரெண்ட் சிக்கன். எனக்கு வந்து விருப்பமாக இருக்கிறது வந்து இந்த பார்பிக்யூ சிக்கன் பிரியாணி. அதை நான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துடுறேன். டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. இந்த ரைஸும் கூட நிறைய ஃப்ளேவர் போட்டிருக்காங்க அண்ட் செம்ம சூடாக இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பார்பிக்யூ சிக்கன் ஃப்ளேவரும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அண்ட் இது போன்லெஸ் சிக்கன் என்ன? இல்லையே, போன் இருக்கு. போனா இதாக இருக்குது, போன் இருக்குது. அண்ட் சிக்கனை வந்து வித்தியாசமாக கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரைஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ரொம்ப ஓவராக மசாலா இல்லாமல், மசாலாவே இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் நல்லா இருக்குது. அண்ட் வந்து கொஞ்சம் எண்ணெய் தன்மையாக அப்படி இருக்குது. ஸோ அப்போ பிரியாணின்னு சொன்னாலே அந்த ஒயிலியாக லைட்டாக இருக்கணும், இல்லாட்டி வந்து வரன்னு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லா இருக்குது. அண்ட் சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது. நீங்கள் சிக்கனை மட்டும் சாப்பிடும்போது நல்லா ஸ்பைசியாக இருக்குது. அண்ட் வந்து இது நல்ல சதை போட்டிருக்காங்க, நல்ல பெரிய சிக்கன். 1650 சார்ஜ் பண்ணாலும் அதுக்கு ரீசனபிளாக வந்து தந்துருக்காங்க. சிசி கவர் கொடுத்துருக்காங்க, அப்படி மேலே போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி கிரேவியோட ட்ரை பண்ணுவோம். எனக்கு கிரேவி இல்லாமல் சாப்பிட கஷ்டம். அடடா, நான் ரைத்தாவை மறந்துட்டேனே. ரைத்தாக்கு நல்லா பயிரெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. அண்ட் கியூகம்பர் கூட இருக்குது ரைத்தாக்குள்ளே. நல்லா இருக்குமே. சிக்கன் வந்து நல்லா ரோஸ்டாகி நல்லா கிரில்லாகி வந்திருக்கு. அண்ட் கிரேவி கூட நல்லா இருக்கு. கிரேவியோட ட்ரை பண்ணீங்களா? நான் கிரேவியோடையும் ட்ரை பண்ணல, இதோடையும் ட்ரை பண்ணல. நான் ஒருக்கா ட்ரை பண்ணணும். ஸோ அது ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துடுறேன். கிரேவி மற்றும் ரைத்தா வந்து கியூகம்பர் எல்லாம் வந்து இந்த ஃப்ளேவரில் தெரியும் போது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பிரியாணி சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து ரைத்தாவை எடுத்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்தா. அண்ட் வந்து எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். மட்டன் வந்து சில இடங்களில் பிடிக்கும், பட் வந்து கூட வந்து சிக்கன் பிரியாணி தான். ரைஸ் தான் இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி. நம்ம ரைஸ் நல்லா இருக்கு, நீட்டு ரைஸ் வேறு லெவலில் இருக்கு. ரொம்ப நீட்டு ரைஸ், நல்லா நெய்யெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க. உண்மையாக நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு. இதுலயும் குவாண்டிட்டி வந்து ரைஸோட குவாண்டிட்டி நல்லாவே போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு? இந்த தம் பிரியாணில கொஞ்சம் எனக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு அதுல வந்து அந்த சிக்கன் பீஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பொரிச்ச மாதிரி இருக்கு, அந்த சிக்கனோட இருக்கிற ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கு. குவான்டிட்டி ரைஸ் நிறைய கொடுத்துருக்காங்கன்னபடியா இது கண்டிப்பா ஒரு ஆளை விட கூட சாப்பிடலாம்னு நம்புறேன். ஒரு ஆளை விட உண்மையாக ரைஸ் வந்து உண்மையாவே காணும். பட் சிக்கன் வந்து ஒரு ஆளுக்கு 8 அளவு சிக்கன் தான் இருக்கு. அதனால வந்து எப்படியும் ஒரு ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி தேவைப்படும். பட் அது நீங்க எடுத்தீங்கன்னா 1650 வந்து கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் கூடமாக இருக்கு. என்ன சொல்றீங்க? 1650க்கு கொடுக்குற அந்த ரைஸ்ல வந்து சிக்கன் பீஸ் வந்து ரொம்பவே தாராளமா இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் குட்டி ஆயிட்டு பிகாஸ் வந்து இது தம்ல போட்டு அப்படி சமைச்சு வாரதுன்னபடியா குட்டி குட்டி சிக்கன் போட்டிருப்பாங்க. பட் வந்து எனக்கு இதுல வந்து அந்த தேசிக்காய் அதை புழிஞ்சு சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். வந்து இதுல வந்து ப்ரோன் பிரியாணி எல்லாம் கூட இவங்கள்ட்ட இருந்தது. ஸோ ஷூரா வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் டைமிங்ல ஒருக்கா வந்தோம்னு சொன்னா இன்னும் கிடைக்கும். நைட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செம ஃபேமஸ். எப்பவுமே வந்து க்ரௌடா இருக்கும், நாங்க எப்பவுமே பார்த்திருக்கோம் க்ரௌடா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஊபர் பிக்மில நிறைய போறது. அண்ட் இந்த ரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா மசாலா போட்டிருக்காங்க. பட் அதுக்கான ஓவர் அந்த காரமான மசாலா என்ன இல்ல, நல்ல அளவான மசாலா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. குழம்பு கூட ரொம்பவே ரீசனபிளா இருக்கு. கிரேவி கூட அவங்க தந்திருக்க அளவும் ஓகே. வந்து ரைத்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கியூகம்பர் எல்லாம் போட்டிருக்கிறதால ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரீசனபிளான ஒரு பிரியாணி. இப்போ வந்து நாங்கள் ப்ரைஸை வந்து இதோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகத்தான் வேணும். ஏன்னு இப்போ வந்து பார்த்துட்டு ப்ரைஸ் இது எக்ஸ்பென்சிவ் அப்படி சொல்ல இல்லாது. நீங்கள் வேறு கடையில் போய் பார்க்கும்போது அங்கேயும் கூடி தான் இருக்க போகுது. ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ரைஸ் கூடி கொண்டு தான் வருது.
ஒன்றுமே பண்ணல. ஸ்ட்ரைட் ஃபேஸிங் வந்து சீ வியூ, ஸோ நல்லா இருக்கு. யா நீங்கள் வந்து கடலை பார்த்துட்டே சாப்பிடலாம். நான் இதை முதலே சொல்லணும்னு நினச்சிட்டு மறந்துட்டேன். பட் வந்து இந்த டைமில் வந்து நாங்கள் இப்போ வரும்போது க்ரௌடாக இல்லை, பிகாஸ் ரோடே க்ரௌடாக இல்லை. எல்லாமே பெட்ரோல் கியூவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, மிச்ச ஆக்கிலலாம் வீட்டில் இருக்காங்க பெட்ரோல் இல்லாமல். அண்ட் வந்து ஸ்கூல் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக மாறி இருக்கு. ஸோ அதனால வந்து வெளியில் வர்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு கர்ஃப்யூ, உண்மையாகவே கர்ஃப்யூ அந்த லாக்டவுன் சொல்லும்போது இருந்த க்ரௌடை விட இப்போ குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரோட்டில் சரியான சனம் குறைவு. இது வந்து லாக்டவுன் சொன்னால் பொய்க்காக நாங்கள் கார் எடுத்துகிட்டு போவோம், இப்போ போக முடியாது, பெட்ரோல் இல்லை. மற்றது வந்து இப்போ ஊபர் அதுகளை கூட முந்தி வந்து நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், இப்போ அப்படி இல்லை, நல்லாவே குறைச்சிட்டாங்க. அண்ட் வந்து ஒரு ஊபர் ஆர்டர்ன்னு சொன்னால் கூட நிறைய டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் ஒரு ஆள் 2 பேர் தான் அங்கே இங்கே ஓடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பெட்ரோல் இஷ்யூஸ். அதனால வந்து நாங்களும் வந்து இதையுமே ப்ளேம் பண்ண இயலாது. இதில் யாரை ப்ளேம் பண்ணுறேன்னே தெரியல, இதையுமே ப்ளேம் பண்ண இயலாது. ஸோ ஓகே, எல்லாருமே இப்போ சர்வைவல் மூட்ல தான் இருக்கோம், நாங்கள் உட்பட எல்லாருமே இப்போ சர்வைவல் மூட் தான். இந்த பிரியாணியை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ குட் பிரியாணி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்கிறது, இதில் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப வந்து ஓவரா வந்து ஸ்பைசஸ், ஓவரா ஸ்பைசினஸ் அப்படி இருக்கிற பிரியாணி கிடையாது. ஓரளவு வந்து ஷட்டிலா ஒரு சிம்பிளான ஒரு பிரியாணி, சாப்பிட்டா வந்து ஒரு திருப்தியாக ஓகேப்பா பிரியாணி சாப்பிட்டோம்ன மாதிரி இருக்கிற ஒரு பிரியாணி. இதில் என்ன ட்ரோபேக் சொல்றதுக்குன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமில்ல, முட்டை வைக்கல. ஸோ நார்மலி பிரியாணின்னு சொன்னால் முட்டை இருக்கும், ஸோ இதில் முட்டை இல்லை. ஸோ அதை வேணும்னா சொல்லலாம். நீங்கள் சவான் எடுக்கிறனா கூட நான் நம்பி எடுக்கலாம், பிகாஸ் ரைஸ்ல இருந்து சிக்கன் வரைக்கும் நல்லா தான் இருக்கு, மசாலா கூட நல்ல அளவா போட்டிருக்காங்க. நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க ஷூரா. நீங்கள் ஒரு பிரியாணின்னு எடுக்கும்போது டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த பிரியாணி இல்லை, நல்லா இருக்குது. சவான் வந்து நிறைய இடத்துல கொடுக்குறது குறைவேனா, சவானே வந்து ஒரு லிமிட்டடான சில ஷாப்ஸில் தான் இருக்குது. ஸோ இவங்க சவானெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் இந்த டைமில் செய்கிறாங்களா? மேபி ஆர்டர்ஸ் எடுத்து செய்வாங்களா இருக்கும். அது முதலே ஆர்டர் கொடுத்து அப்படி செய்கிறதா இருக்கலாம். மேபி இப்போ இந்த பிரியாணிஸ் எல்லாம் இருக்குதானே, ஸோ இருக்கும்போது மேபி செய்கிறதுக்கு முடிய சான்ஸ் இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து ஓரளவு சிச்சுவேஷன் சரியானோன்னா திருப்பி வந்து இவங்களோட சவான், அதுக்கப்புறம் வந்து சவான் ஒரு நாள் வீட்டை எடுத்து செய்து பார்க்கலாம். அதை தாண்டி வந்து மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ கொஞ்சம் ஓகே வந்தோன்னே ஒருக்கா நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பட் நாங்கள் இப்போ வந்து பார்த்ததில் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட அப்படி வந்து சாப்பிட்றதுக்கு, ஃபன்னாக வந்து சாப்பிட்றதுக்கு இவங்களோட இடம் கூட ரொம்பவே நல்லா இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றது கூட மேலே நீட் அண்ட் க்ளீனாக ஏர் கண்டிஷன் இருக்குது, ஸோ பயப்படாமல் வரலாம். அண்ட் வந்து சேர்ஸ்ல இருந்து டேபிள்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கு, நல்ல வடிவா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவாங்க தானே, எல்லா இடத்துலையும் போயிட்டு ஃபேமிலியை கூட்டிட்டு போய் சாப்பிடாது, ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், பட் ஃபேமிலியோட கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கு குட் பிளேஸ் தான், நீங்கள் வந்து வடிவா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சரி ஓகே, நாங்கள் வந்து இதோட இந்த ரிவ்யூவை முடிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு குட்டி ரிவ்யூ தான். ஸோ இதோட இந்த ரிவ்யூவை முடிக்கிறோம். நாங்கள் இனி சாப்பிட்டுட்டு நிறைய கட்ட போகிறோம். ஸோ வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் வந்து நாங்களும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்ததால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் எங்களோட கிரேசி பியா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதே மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் நிறைய மெசேஜஸ், நிறைய லவ், நிறைய பேர் வந்து எங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பேரோட ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, அதாவது ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்கள் 2 பேருக்கும் வேணும், எங்களோட சேனலுக்கும் வேணும். ஸோ தொடர்ந்து வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் பாய். See you guys.